Hi friends, welcome to our channel How to Finally. நீங்க இன்னுமே நம்ம சேனல்ல போற வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற அந்த பெல் ஐக்கானையும் நீங்க கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் பேங்க் ஆஃப் பரோடாவில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்து அந்த அக்கௌண்ட்டிற்கு நீங்கள் ஏடிஎம் கார்டை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஏடிஎம் கார்டின் லிமிட் செட் பண்ணுறதா இருக்கட்டும், காமர்ஸ் இது போன்ற சேவைகளை நீங்கள் செட் பண்ணுறதா இருக்கட்டும், ஆன்லைன் மூலமாக நம்ம அதை எப்படி பண்ணுறது, உங்களுடைய ஏடிஎம் கார்டுக்கு பேங்க் ஆஃப் பரோடா ஏடிஎம் கார்டுக்கு ஆன்லைன் மூலமாக எப்படி லிமிட் மற்றும் அதர் செட்டிங்ஸ் வந்து நம்ம எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதற்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பேங்க் ஆஃப் பரோடா அஃபிஷியல் வெப்சைட் வந்துட்டு நெட் பேங்கிங் லாகின் பண்ணுற பேஜில் வந்துக்கோங்க. இதில் உங்களுடைய யூசர் ஐடி கொடுத்துட்டு லாகின் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு உங்களுடைய மொபைல் நம்பரை டைப் பண்ண சொல்லுவாங்க. உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இங்கே என்டர் பண்ணிடுங்க. ஒன்ஸ் என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா இப்பொழுது உங்களுடைய லாகின் பாஸ்வேர்டு என்டர் பண்ண சொல்லும். உங்களுடைய லாகின் பாஸ்வேர்டு மற்றும் கீழே கொடுத்துருக்க கேப்சாவை கொடுத்து லாகின் பண்ணிடுங்க. ஒன்ஸ் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் வந்திருக்கும். இதில் டாப்பில் பாருங்கள் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டெபிட் கார்டு சர்வீசஸ் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஒரு மெனுஸ் வந்திருக்கும். இதில் செட் டெய்லி டெபிட் கார்டு ஏடிஎம் பிஓஎஸ் இகாம் லிமிட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு உண்டான ரெக்வஸ்ட் டீட்டெயில் அப்படின்னு போட்டு வந்திருக்கும். இதில் டீட்டெயில் அக்கௌண்ட் டீட்டெயில் இருக்குது. இதில் உங்களுடைய கஸ்டமர் ஐடி அந்த ட்ராப் டவுனில் செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுத்துருங்க. ஒன்ஸ் கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் உங்களுடைய கார்டு டீட்டெயில்ஸை நீங்கள் அந்த ட்ராப் டவுனில் செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. ஒன்ஸ் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் போட்டு உங்களுடைய கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதற்கு கீழே டெபிட் கார்டு லிமிட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். என்டர் நியூ ஏடிஎம் லிமிட் அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல உங்களுடைய ஏடிஎம்ல நீங்கள் எவ்வளோ பணம் எடுக்கணும் அப்படிங்கிற லிமிட்டை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். டெபிட் கார்டு மோடு ஏடிஎம்ல பணம் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, டொமஸ்டிக் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. பிஓஎஸ் டொமஸ்டிக் கொடுத்துருக்காங்க. காமர்ஸ் நன்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு காமர்ஸ் ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்கு எனேபிள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதையும் எனேபிள் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கான்டாக்ட்லெஸ் மோடு அதுவும் நீங்கள் எனேபிள் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதையும் நீங்கள் இதில் எனேபிள் பண்ணி கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட் மற்றும் நெக்ஸ்ட் வரக்கூடிய ஓடிபியை என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான இந்த டெபிட் கார்டு லிமிட் செட்டிங் வந்து நீங்கள் ஈஸியாக ஆன்லைன் மூலமாக பண்ணி முடிச்சாச்சு. இப்படி தாங்க உங்களுடைய பேங்க் ஆஃப் பரோடா ஏடிஎம் கார்டுக்கு ஆன்லைன்லேயே டெபிட் கார்டு லிமிட் வந்து நம்ம செட் பண்ணிக்க முடியும். இந்த தகவலும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் நீங்கள் குரூப்ஸ் வச்சுருந்தாலும் அந்த குரூப்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.